கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வட்டத்துல ஒரு கன்னிராசி நண்பரோ அல்லது உறவினரோ இருக்கிறார்களா? அப்படி என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம். இவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல சுவாரஸ்யமான உண்மைகளை இப்போது விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு நபருக்கும் தனது எதிர்காலத்தை அறிய ஆசை இருக்கும். கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். கன்னி ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை அத்தனை எளிதாக பேச்சில வெல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் அபார ஞாபக சக்தி உள்ளவர்கள். நீங்கள் பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவார்கள். அதனால நாம் தான் பெரியவர் என்று இவர்களிடம் யாரும் வாதிட முடியாது. இவர்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் என்பதால் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள், கனிவான உள்ளம் கொண்டவர்கள், கணக்கு புலிகள், கணிதம், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி எடுப்பார்கள். இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று விளங்குபவர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தான். சின்ன சிப் தான் இன்னைக்கு உலகையே ஆள்கிறது. இந்த துறையில் சாதனை புரிபவர்கள் பலரும் கண்ணியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களின் மனம் தெளிந்த நீரோடையை போன்றது. கன்னி ராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நிலை குலைந்து போய்விட மாட்டார்கள். அறிவாயுதம் ஏந்தியே எதிலும் வெற்றி பெறுவார்கள். இன்சொல் மிக்கவர்கள். பெண்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பதால் இவர்களிடம் பெண்கள் இயல்பிலேயே நட்பு பாராட்டுவார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது. நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள். அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கே உரியது. எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடத்தில் நிதானமும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி. கன்னிராசியினர்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அனைத்து உயிரினத்திற்கும் பசியாற்றும் கனி மரமாக இருப்பார்கள். அதே சமயம் அந்த பழுத்த மரத்தில் கல்லடியும் விழும். இவரிடம் உதவி பெற்றவர்களே இவர்களை தவறான விமர்சனம் செய்வார்கள். நேர்த்தி மற்றும் ஒழுக்கம் என்பது இவர்களின் தாரக மந்திரம். வச்சது வச்ச இடத்துல இருக்கணும் என்பதுதான் இவர்களின் கொள்கை. அடுக்கி வைத்த அலமாரி போல 24 மணி நேரமும் இவர்களது வாழ்க்கை ஒரு ஒழுங்குடனும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். கன்னி ராசியைச் சேர்ந்தவர்கள் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள். புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் இவர்கள் புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடனும் இருப்பார்கள். தற்சார்பு குணம் கொண்டவர்கள். தனக்கென தனி பாணியில் செயல்படுவார்கள். இவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதையே விரும்புவார்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடித்து விட வேண்டும் என நினைப்பார்கள். சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவராதலால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றி விட முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள். நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவார்கள். எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கும் போதிப்பார்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டவராதலால் இவர்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதையுண்டு. பிரசங்கம் செய்வது, உபன்யாசங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இருக்கும். இவங்களுக்கு கோபம் வருவது அரிது. வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வார்கள். ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வமுடையவராக இருப்பார்கள். பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள். புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவார்கள். இவர்களின் பேச்சில் அதிகம் நகைச்சுவை தான் கலந்திருக்கும். இவர்களுடைய முதுகில், கழுத்திலி, தோள்பட்டையில மச்சம் இருக்கும். கல்வி மற்றும் தொழில் என்று பார்த்தால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள். ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2-3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுநர் பணி, அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுத்துத்துறை, கதையாசிரியர், சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு அமையும். எந்த துறையிலிருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும். பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றிடுவார்கள். நடைமுறைக்கேற்றவாறு மொழிபெயர்ப்பது, ஓவியம் தீட்டுவது, கதாகாலட்சேபங்கள் செய்வது போன்ற திறமைகளும் இருக்கும். சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற
இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். உடல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வார்கள். வேலையில் துல்லியமும் நேர மேலாண்மையும் இவர்களின் பலம். இவர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள். வங்கித்துறை, வணிகம், எழுத்துத்துறை, கலை, பேச்சு போன்ற துறைகளில் மிகவும் சிறப்பாக சாதிக்க முடியும். புதன் ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் என்பதால் எந்த ஒரு அணியையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும். கன்னிராசிக்காரர்கள் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும். ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும். எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள். நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை வெளியேற்றுவார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர் பண விஷயத்திலே சிக்கனமாக இருப்பவர். பணத்தினுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்பவர். பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என விருப்பமுடையவர். மனை வாங்கும் விஷயத்தில் பணம் செலவழித்தால் வெற்றி பெறுவர். நினைத்ததை ஆலோசிப்பர். எல்லா பொருட்களையும் தானே இஷ்டப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு பணத்தை விட கணக்கு தான் முக்கியம். இவர்களிடம் பொய்யான வாக்குறுதிகளோ பொய் கணக்குகளோ எடுபடாது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள். தனது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும். வருமானத்திற்கேற்றவாறு செலவுகள் செய்து கடன்களின்றி வாழ்வார்கள். கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார்கள். என்றாலும் சொந்த வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் அனைத்தும் அமைத்துக் கொள்வார்கள். பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை என்று பார்த்தால் இவர்களுடைய காதல் என்பது வெறும் வார்த்தைகள்ல இருக்காது. காதலிப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வெறும் ஆறுதல் சொல்லாமல் உடனே மருந்து வாங்கி தரும் அக்கறை கொண்டவர்கள். சாப்பிட்டியா என்று அன்போடு நினைவூட்டுவார்களே தவிர ஊட்டிவிடும் ரகம் கிடையாது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள். இவர்கள் காதலித்து திருமணம் செய்யணும் என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போல் அமையும். எந்த ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகு செயல்படுவார்கள். காதல் உறவில் இவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பார்கள். மிகச் சரியான நபருடன் உறவில் இருக்கிறோம் என்பது உறுதியாகும் வரை அவர்கள் தனியாக இருக்கவே விரும்புகிறார்கள். கன்னி ராசிக்காரர்கள் இயல்பிலேயே விசுவாசமானவர்கள். எனவே நீங்கள் அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்து விட்டால் இறுதி வரை உங்களோட இருப்பார்கள். கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் அல்ல. எனவே ஒரு காதலே அவர்களுடைய வாழ்நாளுக்கு போதுமானது. இவர்கள் யதார்த்தமானவர்கள் என்பதால் யாரையும் எளிதில் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாறவும் மாட்டார்கள். தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இவர்கள் பேரன்பு கொண்டவர்கள். யாரோடாவது காதல் உறவில் இணைந்தால் அவர்களுடைய இந்த பேரன்பை காட்ட தயங்க மாட்டார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளே அதிகம் இருக்கும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்களாகவும் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள். இதனால கன்னி ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலன்களையே அடைவார்கள். உண்மையான நண்பனாக இருக்கும் கன்னி ராசி நண்பர்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி போன்றவர்கள். நீங்கள் தவறான பாதையில சென்றால் முகத்திற்கு நேராக உண்மையை சொல்லி உங்களை காப்பாற்றுவார்கள். பொய்யான ஆறுதல்களை இவங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்னவென்றால் இவர்களால் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவை அவ்வளவு எளிதாக எடுக்க மாட்டார்கள். தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாம வாழ்க்கையில இவங்க மிகவும் கஷ்டப்படுவார்கள். மேலும் இவர்களால வாழ்க்கையில அசிங்கங்களையும் அவமானங்களையும் தாங்க முடியாது. அதே போன்று அகங்காரத்தில ஆணவத்தில் ஆடுபவர்களை கண்டாலே இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களை போன்று உழைப்பாளியும் யாரும் கிடையாது. இவர்களை போன்று சோம்பேறியும் யாரும் கிடையாது. ஒரு வேலையை இவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைச்சார்கள் என்றால் அந்த வேலை எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் முழுவதும் கூட இவர்களால சாப்பிடாமல் தூங்காம தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அதே போன்று வாரக்கணக்கில் மாத கணக்கில் கூட இவர்களால் எந்த வேலையும் செய்யாமல் வெட்டியாக சும்மா இருக்க முடியும். இந்த இரண்டு விதமான எண்ணங்கள் மற்றும் குணங்கள் இவர்களுக்கு கலந்தேதான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவர்களுக்கு வரக்கூடிய அந்த பணத்தை
இவர்களுக்காக, இவர்கள் விருப்பத்திற்காக, ஆசைக்காக என்று அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அந்த பணத்தால் இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதே போன்று இவர்களுக்கு உடன் பிறந்த இளைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலமாகவும், நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கையில தேவையில்லாத அசிங்கங்களுக்கும், அவமானங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தர்ம சங்கடங்களுக்கும் இவர்கள் வாழ்க்கையில் ஆளாகுவார்கள். இவர்கள் பெண்ணாக இருந்தார்கள் என்னால் கணவரும் கணவருடைய குடும்ப உறவுகளும் இவர்களை வைத்து அதிகாரம் செய்வார்கள், கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். கணவர் மற்றும் கணவருடைய உறவினர்கள் அனைவருமே தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்கள் ஆணாக இருந்தார்கள் என்றால் மனைவியும் மனைவியுடைய குடும்ப உறவுகளும் இவர்களை வைத்து அதிகாரம் செய்வார்கள், கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில உறவுகள், சொந்தங்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கை மூலமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள், தர்ம சங்கடங்கள், ஏமாற்றங்கள், மன கஷ்டங்கள், மனவேதனைகள், அவமானங்கள், மன உளைச்சல்கள் அனுபவித்து இருப்பார்கள். சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அடிக்கடி இவர்களை தேவையில்லாமல் மன கஷ்டங்களுக்கு ஆளாக்கி கொண்டே இருப்பார்கள். இவர்களை வாழ்க்கையில என்ன விஷயங்கள் செய்தாலும் அதை பற்றி சொந்தக்காரர்கள் இவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில முன்னேற உறவினர்கள், சொந்தக்காரர்களே இவர்களை விடமாட்டார்கள். நிறைய விஷயங்கள்ல இவர்களை உறவினர்கள், சொந்தக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள். உறவினர்களை நம்பி நிறைய விஷயங்கள் இவர்கள் ஏமாற்றம் அடைந்து இருப்பார்கள். தொழில் ரீதியான பிரச்சனைகள் என்று பார்த்தால் இவர்கள் தொழில் சார்ந்த எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும், நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களையும் இவர்களால் ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியாது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களையும் திட்டங்களையும் இவர்களால் என்றைக்குமே ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியாது. ரகசியத்தை இவர்கள் கையாளவும் மாட்டார்கள். தொழில் சார்ந்த முக்கியமான விஷயங்களை இவர்கள் வெளி உலகத்தில் ஒருவருக்கு சொன்னால் கூட அது ஊர் முழுக்க பரவி அடுத்தவர்களின் தேவையில்லாத கண் திருஷ்டி, பொறாமைகள், வயிறு எரிச்சல்கள் இவர்களுக்கு தொழில் மீது பட்டு பிறகு தொழிலையே இவர்கள் இழுத்து மூடும்படியாகவும் நஷ்டம் ஏற்படும்படியாகவும் ஆகிடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள் கிடைக்க மாட்டாங்க. இவர்கள் ஏதாவது புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று நினைச்சாங்க என்னால் அந்த தொழிலை இவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக யாருக்கும் இவர்கள் வெளி உலகத்துல சொல்லக்கூடாது. அப்படி மீறி இவங்க சொல்லிட்டாங்க என்னால் இவர்கள் ஆரம்பிக்க நினைத்த தொழிலை இவர்களால் ஆரம்பிக்க முடியாது, தடைப்பட்டுவிடும். அடுத்தவர்கள் தொழில் சார்ந்து இவர்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவங்களை ஏமாத்தி இருப்பார்கள், இவங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பார்கள். இவர்களும் தொழில் சார்ந்த விஷயங்களில அடுத்தவங்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்து போய் இருப்பார்கள். தொழிலுக்கு ஒழுங்காக வேலை ஆட்கள் கிடைக்காமல் இருக்கிறது. இல்லையென்றால் தொழிலில் வேலை செய்யும் வேலையாட்கள் மூலமாகவே பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், தர்ம சங்கடங்கள் ஏற்படுவது, இது போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தவறாக தொழிலில் பணத்தை முதலீடு செய்து நஷ்டம் அடைபவர்கள் மற்றும் ஏமாற்றம் அடைபவர்களும் இவர்கள்தான். எவ்வாறு தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற நுணுக்கத்தை இவர்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள். கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக சலிப்பூட்டுபவர்கள் என்றும், இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொணவென்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள். அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற முனைப்பும், பிரச்சனைகளை அவர்களே சரி செய்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்கள். கன்னி ராசியின் சின்னம் ஒரு கன்னி பெண். கையில் விளக்கும் மற்றொரு கையில் நெற்கதிர்களுடன் காணப்படுவாள். இவர்களுக்கு வியாபாரம் மற்றும் விவசாயத்தில் ஆர்வம் அதிகம் இருக்கும். கன்னி ராசியினர் 2க்கு மேற்பட்ட தொழில் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் வலுத்திருந்தால் புதிதாக கற்பதில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். தொழில்நுட்பத்துறை, ஆசிரியர், பத்திரிகை, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், சிவில், வர்த்தகம், புதுமையான பொருளை உருவாக்கும் கலைஞனாகவும் சிறந்து விளங்குவார்கள். குரு சுபராக இருந்தால் சட்டத்துறையில உயர்ந்து இருப்பார்கள். ஜாதக கட்டத்தில் கன்னி ராசி என்பது 6வது பாவம். எண் ஜோதிடத்தில் 6 என்பது அழகுக்கும் பொருளுக்கும் உரிய சுக்கிரனை குறிக்கும். ஆனால் கன்னியில் சுக்கிரன் பலவீனம் கொண்டது. இந்த பாவத்திற்கு சுக்கிரன் நீசம் பெற்றாலும் அவர்தான் யோகர். கன்னி பெண் ராசி மற்றும் சுக்கிரன் என்பது பெண் கிரகம். இவர்களை சுற்றி பெண்கள் அதிகம் இருப்பார்கள். இந்த ராசியினருக்கு வீட்டில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இல்லை என்ற இயக்கம் இருக்கும். கன்னியின் ஹீரோ புதன் தான். அவர் இங்குதான் ஆட்சி,
உச்சம் மற்றும் மூலதிரிகோணம் பெறுகிறார். புதன் என்பவர் குடும்பத்தில் முக்கியமான உறவு, தாய்மாமன், நண்பர், காதலன் மற்றும் காதலி உறவுகளை குறிக்கும் கிரகம். இந்த ராசிக்காரர்களுக்கு அறிவு கலந்த புத்திசாலித்தனத்தை இயற்கையாகவே புதன் தந்து விடுவார். ஆனால் புதன் நீச்சமோ பகையோ அல்லது அசுப சேர்க்கை பெற்றால் கல்வியில் தடை, சட்ட சிக்கல், கடன், முக்கிய தாய்மாமன் உறவு இல்லாமை, கவனக்குறைபாடு, காதல் முறிவு, முடிவு எடுப்பதில் குழப்பம், பேச்சில் தடுமாற்றம், படித்து பார்க்காமல் ஆவணங்களில் கையெழுத்து இடுவது போன்ற பல்வேறு சட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் தங்களின் காரியங்களில் வெற்றி பெறவும் கௌரவம் அடையவும் சில குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில் சுப காரியங்களை தொடங்கலாம். புதிய வேலையில் சேர, வங்கியில் பணம் சேமிக்க, நகைகள் மற்றும் சொத்துக்கள் வாங்க சுவாதி, விசாகம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் மிகவும் சிறப்பானவை. அதே போல எடுத்த காரியத்தில் தடையில்லாத வெற்றி கிடைக்க சதயம், பூரட்டாதி, ஆயில்யம் மற்றும் பூசம் ஆகிய நட்சத்திர நாட்களில் பணிகளை தொடங்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கான சில முக்கியமான பரிகாரங்கள் இதோ. கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது இவர்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். புதன்கிழமை காலையில் குளித்து முடித்துவிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அல்லது அதனை கேட்பது மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். உங்கள் ராசிக்குரிய பச்சை நிறத்தை உங்கள் வாழ்க்கையில அதிகம் பயன்படுத்துங்கள். பச்சை நிற கைக்குட்டை அல்லது பச்சை நிற ஆடைகளை முக்கிய பயணங்களின் போது அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். கன்னி ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும், தொழிலில் முன்னேற்றம் அடையவும், ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் போன்ற கல்வி உபகரணங்களை உதவி செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும். பசுவிற்கு பச்சை பயறு அல்லது அகத்தி கீரையை உணவாக வழங்குவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் கிரகத்தின் பலத்தை அதிகரிக்கும். மேலும் உங்கள் குலதெய்வத்தை மாதம் ஒருமுறை தரிசனம் செய்வதும், வீட்டில் துளசி செடி வளர்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிப்பதும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வரும். இந்த எளிய வழிபாட்டு முறைகள் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். முடிவாக கன்னி ராசிக்காரர்கள் என்பவர்கள் இந்த உலகிற்கு ஒரு வரப்பிரசாதம். இவர்களின் அறிவாற்றலும் பொறுப்புணர்வும் நேர்மையும் இவர்களை தனித்து காட்டுகிறது. சில நேரங்களில் ஏற்படும் தயக்கங்களையும் உறவுகளால் வரும் மன கஷ்டங்களையும் இந்த ஆன்மீக வழிகாட்டல்கள் மூலம் கடந்து சென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் உன்னதமானதாக அமையும். இவர்களுடன் நட்பாகவோ உறவாகவோ இருப்பது ஒரு சிறந்த அனுபவமாகும். கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் தனித்துவத்தை பேணி காப்பவர்கள் என்பதில் ஐயமில்லை. சுருக்கமாக சொன்னால், கன்னி ராசிக்காரர்களிடம் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொண்டாலே போதும், அவர்களுடன் நீண்ட காலம் பயணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.